இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் உமக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள் மற்றும் இன்றைய நாளிலே குடும்பஸ்தர்களாக தங்களது திருமண ஆண்டை நினைத்து கொண்டாடுகின்றவர்கள், குடும்பத்திலே பலதரப்பட்ட சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள், தங்களது பிறந்த தினத்திலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றவர்கள், சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிக்கின்றவர்கள், அத்தனை பேரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அத்தனை பேருக்கும் தேவையான கிருபையை நிறைவாக கொடுத்து இன்றைய நாள் பூராகவும் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூற தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதை கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசாரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம்.
அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட போது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால், கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. அக்காலத்தில் இயேசு கூறியது: நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பின் உள்ளவங்களே, ஆங்கிலத்துல அழகாக சொல்லுவாங்க, yesterday was history, tomorrow is a mystery, today is a gift, so enjoy the each moment of your life அப்படின்னு. நேற்றைய தினம் மறைந்து போய்விட்ட ஒரு வரலாறு, நாளைய தினம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலை, இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசு. ஆகவே அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, இன்றைய இந்த பொழுதை சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி என்பது அதன் பொருளாகும். நாம வாழ்க்கையில எதற்கும் கவலைப்படக்கூடாது. அதுதான் இந்த செய்தியின் சுருக்கம். அப்ப கவலைப்படக்கூடாது அப்படின்னா நாம நாளையை குறித்து கவலைப்படக்கூடாதா? நம்முடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடாதா? நான் என்னுடைய கணவரை குறித்து, என்னுடைய மனைவியை குறித்து, என்னுடைய வயசான பெற்றோரை குறித்து, அல்லது என்னுடைய குழந்தை பசங்களை குறித்து, அல்லது என்னுடைய சகோதரங்களை குறித்து நான் கவலைப்படக்கூடாதா அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்புவீங்களாக இருந்தா, எதற்கு, ஏன் கவலைப்படணும்? கவலைப்படாதீங்க. ஏன்னா இயேசு ஆண்டவரை சொல்லி இருக்கிறார், கவலைப்படுவதால் நீங்க உங்களது ஒசரத்துல ஒரு ஜான் கூட உங்களால உயர்த்திக்க முடியாது. ஓ, ஜான் இப்படியா? ஓகே, ஒரு ஜான் உங்களால உயர்த்திக்க முடியாது. சரி, ஒரு இன்ச் உங்களால வளர்ந்துக்க முடியுமா? அப்படி கவலைப்படுவதால நீங்க வளர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் வானத்தை தொடும் அளவுக்கு வளர்ந்து நிற்பாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கவலைப்படுவது யாரினுடைய பணி அப்படின்னு சொல்லி அவரே இன்னைக்கு வேத புஸ்தகத்துல நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நாம படிச்ச நல்ல ஆயன் செய்தி இருக்கு இல்லையா, இந்த நற்செய்தி. இந்த நற்செய்தியில இயேசு ஆண்டவர் சொல்றாரு, கூலிக்கு மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆட்டை பற்றி கவலை இல்லை. பாருங்க, இயேசு ஆண்டவர் சொல்றாரு, கூலிக்கு வரக்கூடிய ஆயர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. அப்போ யாருக்கு ஆடுகளை பற்றி கவலை இருக்கிறது? ஆயனுக்கு. ஆடுகளின் சொந்த ஆயனுக்கு மட்டும்தான் ஆடுகளை பத்தி கவலை இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சொல்றாரு, கவலைப்படுவது உங்க வேலை கிடையாது. உங்க வேலை என்ன? அன்றாடம் நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழுவது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அழகாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? சங்கீதம் சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சுவைத்து பார்க்கும்படி. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரை நினைத்து நினைத்து நினைத்து, அவர் செய்திருக்கக்கூடிய நன்மையின் காரியங்களை நினைத்து நினைத்து நினைத்து, அவர் கொடுத்திருக்கக்கூடிய மூச்சு காற்றை நினைத்து, அவர் கொடுத்திருக்கக்கூடிய அழகான கண்களை நினைத்து, அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்வைக்கு, இந்த மூச்சுக்கு, இந்த பேச்சுக்கு, இந்த உடலுக்கு, இந்த இதயத்திற்கு, இந்த பாதங்களுக்கு, இந்த கரங்களுக்கு நன்றிகளை ஏறெடுத்து 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 கொண்டே வாழ்க்கை அன்றாடம் சுவைத்து வாழணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஏன்னா அவரே வேதத்தில் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா, ஆயருடைய கவலை மந்தைகளை குறித்தது. அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், நான் உங்க மேல அதிக கவலையாக இருக்கிறேன். அவருக்கு தான் நம்ம மேல கவலையா இருக்கணும். நாம அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழணும். அப்போ நீங்க யோசிக்கலாம், எனக்கு இருக்கிற இந்த வியாதி, எனக்கு இருக்கக்கூடிய கடன், எனக்கு இருக்கக்கூடிய அடிமைத்தனம், இவற்றை எல்லாம் குறித்து நான் கவலைப்படக்கூடாதா? அது கவலைப்படுவது கிடையாது. அதை குறித்து நாம ஜெபிக்கணும். ஏன்னா இந்த நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கு கவலை. நாம இப்படியான நிலையில இருந்து வெளியில வரணும்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நாம என்ன பண்ணிக்கணும்? அவர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போய் அன்றாடம் நம்முடைய பிரச்சனையை ஒப்பு கொடுக்கணும். கவலையோடு அல்ல, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே,
எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இவற்றை எடுத்துருங்களேன். எனக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல அப்பாவை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல அம்மாவை கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் நான் நல்ல பிள்ளையாக வாழுகின்ற நிலை இல்லாமல் இருக்குதே. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் போதை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டேன், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் அந்த உறவில் நான் அப்படி அக்கியமாயிட்டேன். இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, என்னை விடுவிக்க எனக்கு உதவி செய்யுங்களேன், நான் உங்ககிட்ட நம்பிக்கையோடு வர்றேன் அப்படின்னு நீங்கள் கேட்டு ஜெபிக்கணும். அதே நேரத்தில் என் பசங்களுக்கு நான் நல்ல பெற்றோராக இல்லையே, அவங்க என்கிட்ட எதிர்பார்க்கிறபடி என்னால் நல்ல பெற்றோராக அவங்களுக்கு முன்னிலையில் இருக்க முடியலையே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போதை பழக்கம் அல்லது எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குடிப்பழக்கம், பசங்க முன்னாடி குடிச்சிட்டு வந்து நான் என்னுடைய மனைவியை அடிக்கிறேன், இந்த பழக்கத்துல எல்லாம் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், இருந்தாலும் முடியலையே, ஆண்டவரே உங்ககிட்ட நம்பிக்கையோடு வர்றேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைத்து ஜெபிக்கணுமே ஒழிய கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளோடு ஆண்டவரிடம் வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா, நம்பிக்கையோடு வந்து ஜெபிங்க. வெளிநாட்டு பயணம் அமையலையா, நம்பிக்கையோடு வந்து ஜெபிங்க. சிறையில் இருக்கிறவங்க விடுதலை ஆகலையா, அவங்களுக்காக வந்து ஜெபிங்க. மருத்துவமனையில் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்களா உறவினர்கள், அவர்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபிங்க. உங்களுக்கு என்ன காரியங்கள்லாம் தேவையோ அவற்றுக்காக ஜெபிங்க. யாரெல்லாம் இப்போ வீதி விபத்தில் சிக்குண்ட உங்களது உறவுகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாம நம்பிக்கையோடு ஜெபிங்க. யாரெல்லாம் உங்களது பிள்ளைகளை இழந்த நிலையில், அநியாயமாக இழந்த நிலையில் கவலையோடு இருக்கிறீங்க, கவலையை விடுங்க. ஒரு வேளையில் அவங்க மரித்து போன நிலையாக இருந்தால் அவங்க ஆண்டவரோடு ஐக்கியமாயிட்டாங்க. நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்பட அது அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு அவர்களுக்காக ஜெபிங்க. உங்களது மனநிலையில் ஆண்டவர் அமைதியை கொண்டு வருவார். இப்படியாக உங்களுக்கு என்ன காரியங்கள் தேவைப்படுகிறதோ அத்தனை காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட நம்பிக்கையோடு ஜெபிங்க. கேட்டு ஜெபிச்சு பாருங்க. கவலைப்படுவது அவருடைய வேலை, நம்பிக்கையில் ஜெபிப்பது உங்களது வேலை. ஜெபிச்சு தான் பாருங்களேன், உங்க வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க அமைதியின் மீது அமைதியை பெற்றுக்கொண்டு வாழ்விலே சிகரங்களை தொட்டுக்கொள்ளும். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அவ்வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்பிலிருந்து உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை உள்ளத்தின் ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. இந்த 4 தேவைகளோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இறுதியாக
உலகிலே நிரந்தர சமாதானம் தேவை என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நிற்போம். நாம் கேட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய தெய்வம் நம்முடைய 8 தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் ஆழமான சமாதானத்தோடும் வாழும்படி அழைக்கின்ற தெய்வம். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே இறைவா, இந்த பலி மூலமாக 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்திருக்கிறோம். கேட்ட மாத்திரத்திலேயே அவற்றை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்று நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அப்பா தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய செட்டையின் மறைவில் எங்கள் அத்தனை பேரையும் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள்
உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொல்லைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்களை தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you and see you all tomorrow. சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே.